திங்கள், செவ்வாய் 2 நாளா ஆதிக்கு ஸ்கூல் லீவு. மழைன்னு தான் லீவ் விட்டாங்க. ஆனா, அந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா, சுத்தமா மழை இல்ல. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் துவைச்ச துணி எல்லாத்தையும் காய வச்சு எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வெயில் அடிச்சிச்சு. எப்பவுமே மழைக்குன்னு லீவ் விட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹை ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் இருக்குது. கேஜி எஜுகேஷனுக்கு மட்டும் தான் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. புள்ள வீட்ல இருக்கனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். நான் கோதுமை மாவுல தான் ரெடி பண்ணியிருந்தேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சூடு ஆறுன பின்னாடி அந்த மாவு கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நெய்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். குழிப்பணியார கல்லுல நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி வந்துட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஹீட்ல வச்சீங்கன்னா கோதுமை மாவு வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.